தமிழர் படை ஒன்று எழுகிறது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது. தமிழர் முடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது. என் தமிழ் தாய் மண்ணை வந்து ஆளலாம். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு இங்கு வந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராகிய நாம் இதே மண்ணிலே அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உணர்ந்து இது போன்ற அறியாமைகளில் இருந்து வெளியே வந்து நம் தமிழ்நாட்டை, நம் தமிழ் தாய் மண்ணை ஒரு தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்த ஒரு பச்சை தமிழ் வாழ வேண்டும் என்று உறுதியேற்பேனால் நாளை 5ஆம் தமிழ்ச்சங்கம் மூலமாக வருகின்ற ஆளுமைகள் நம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல அகில உலகையே தமிழர்கள் ஆள்வோம் என்பதை உறுதியாக கூறலாம். நேத்தனியாக்கு வந்து வார்மாங்கர் பகுதி உண்மையை நிறுவனம் யூதன் விழுந்தா அவருடைய உண்மையான ஒரு இன்றைக்கு அந்த காலத்தில் ஒரு உலகளாவிய ஒரு தலைவனாக கருதப்பட்டவன் இறந்து விட்டான். அடுத்தது என்ன நடக்கணும்? தமிழர்கள் எழுவது. தமிழ் எழுவதுன்னா நாம் ஆட்சியை கைப்பற்றுவது. சொந்த மண்ணிலேயே 700 ஆண்டுகளாக சொந்த மண்ணிலேயே அடிமையாக வாழ்கின்ற தமிழர்கள் மீண்டு எழுவது என்பது தமிழர் ஆட்சியை தமிழர் கைப்பற்றுவது என்பதுதான். இது 7 சுரபிகள் இருக்குல்ல, இந்த இது தைராய்டு, தைமஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த சுரபிகள் எதை சுரக்குது, அது என்ன வேலை செய்யுதுன்றது முருகன் எப்படி கண்டுபிடிச்சார்? எனக்கு பெரிய விந்தையா இருக்கு வச்சுங்களா. இந்த கடூசியஸ் 2 பாம்பு வச்சுருக்கு அந்த இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் அதை பார்க்கலாம். அது முருகன் உருவாக்கி. பிள்ளையாருக்கு பக்கத்தில் 2 பாம்பு இருக்கும், அதுதான் அந்த கடூசி. பிள்ளையாருக்கு பக்கத்தில் இந்த 2 பாம்பு இருக்கும், அது கடூசியஸ்னா கடவுள் ஜிஎஸ் மாதிரியே கேர் இருக்கும். அது வந்து பேட்டரி காரை கொடுத்துருவோம், செலவு இல்லாமல் நீங்கள் பயணிப்பீங்க. அது வந்து சோலார் காம் பேட்டரின்ற மாதிரி அது போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த 5ஆம் தமிழ் சங்கத்திலே இணையுங்கள், 5ஆம் கட்சியிலே இணையுங்கள். நாம் வெல்வோம், புதியதோர் தமிழகத்தை படைப்போம். மிக்க நன்றி.